அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்கிறதுக்காக நம்ம உழைக்கணும் அப்படின்னு அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிட்டாரு. எப்படி பாக்குறீங்க சார்? அவர் அந்த கட்சியில் என்னவா இருக்காரு? பாஜகவில் மூத்த தலைவர் இருந்தார். இன்னைக்கு அவர் ஒன்றும் இல்லையே, அவரை எடுத்தாச்சு. அதை சொல்ல வேண்டியது நயினார் நாகேந்திரன். இவர் இல்லை. இவர் இன்னும் தன்னை வந்து பாஜகன்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஜாக்கிரதா, அவர் சொன்னால் கேட்பாங்களா என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். அவர் என்ன பண்ணுறாருன்னு தெரியும் நமக்கு. அவரை நம்பி மாட்டிக்காதீங்க. அவர் கட்சியில் ஒன்றும் இல்லை. இப்போ காந்தராஜ் சொன்னால் வந்து அமித்ஷா கேட்பாரா? ஆனா அமித்ஷா இருக்கிற மேடையில தானே சார் சொல்றாரு. அப்புறம் என்ன பண்ணார்? அமித்ஷா பேரை சொல்லும்போது அமைதியாக இருந்தது கூட்டம். இவர் பேரை சொன்னோன்னு 6 பேர் வச்சு கைத்தெடுது. கூட்டத்தை கூட்டு வந்து அமித்ஷா கிட்ட நான் இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கேன்னு சொல்லி பதவிக்காக அமித்ஷா கிட்ட தான் பவர்ஃபுல்லாக இருக்கிறதா காட்டினார். அமித்ஷா இன்றைக்கி ஒன்றும் கொடுக்கலையே அவருக்கு. அண்ணாமலைக்கு முதலமைச்சர் பதவி கொடுக்குறாரோ இல்லையா? அண்ணாமலைக்கு ஒன்றும் இப்போ கிடையாது. இப்போ பழனிசாமிக்கு முதலமைச்சர் பதவி கொடுக்குறாரோ இல்லையா தெரியல. அண்ணாமலைக்கு பதவி கிடையாதுங்கிறது உறுதியாக இருக்காங்கல்ல. இன்றைக்கி ஒன்றும் அவருக்கு இவ்வளோ எல்லாம் ஆட்டம் போட்டு கூட அண்ணாமலைக்கு ஒரு பதவி கிடைக்கல. அமித்ஷாவோட தான் பெரிய ஆளுங்கெல்லாம் காட்டி போய் தான் நடக்குது.